ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்கப்பட்டு அழிக்கப்படலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியா உலகத்தில் எந்த ஒரு நாட்டையுமே நம்பாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளின் நட்பையும் வச்சிருக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த பாலிசியுடைய மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் இப்போ தொடங்கி இருக்கு. இன்னும் வரப்போகிற 24 மணி நேரத்தில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முடிவை கண்டிப்பாக எடுத்தாகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தவறான நடவடிக்கை அல்லது முடிவை எடுத்தா கூட இந்தியாவுடைய கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு கடலில் கரைஞ்சு போகும். ஆனால் இந்தியா மட்டும் சரியாக ப்ளே பண்ணா இந்த உலக அரசியலில் இந்தியாவுடைய லெவரேஜ், இந்தியாவுடைய மாஸ்டர் பிளான் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மாறும். என்ன நடக்குது தெரியுமா? நேற்று அவசரமாக இந்தியன் எம்பசி இன் டெஹ்ரான், ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி ஒரு அர்ஜென்ட் அட்வைசரி வெளியிட்டது. ஈரான் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 10,000க்கும் அதிகமான இந்தியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், பில்கிரிம்ஸ், பிஸ்னஸ்மேன், டூரிஸ்ட் எல்லாரையும் லீவ் ஈரான் பை அவைலபிள் மீன்ஸ், கிடைக்கிற எந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ உட்பட பல ஏர்லைன்ஸ் ஏற்கனவே ஈரான் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது யாருடைய ஆர்டர்? இந்தியன் எம்பசியோட ஆர்டர். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன தெரியுமா? கடந்த ஒரு மாதமாக அமெரிக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? USS ஆப்ரஹாம் லிங்கன், ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப், ஜனவரி 26ஆம் தேதி இந்தியன் ஓஷன் வழியாக அரேபியன் சீல வந்து நிற்குது. அதோட 5700 ட்ரூப்ஸ், கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ். அதுக்கப்புறமா USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், உலகத்திலேயே மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர், அட்லாண்டிக் கடலை கடந்து மெடிட்டரேனியன் கடந்து இப்போ ஈரானுடைய பக்கத்தில் நிற்குது. இந்த 2 கேரியர்ஸும் கூட மொத்தம் 14 வார்ஷிப்ஸ், 100க்கும் அதிகமான அட்டாக் பிளேன்ஸ், F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ், F-22 ராப்டர்ஸ், F-15 ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ், ஏவாக்ஸ் சர்வைலன்ஸ் பிளேன்ஸ், நியூக்ளியர் சப்மரைன் உட்பட சாண்டியாகோ கார்ஷியால, அது இந்தியன் ஓஷனில் இருந்து தொடங்கி இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் தயாராக நிற்குது. CSIS அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, இது 2003ஆம் ஆண்டில் ஈராக் வாரோட நடந்த பில்டப்புக்கு அப்புறம் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஐ ஆம் கன்சிடரிங் லிமிட்டட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான். இது லிமிட்டட் ஸ்ட்ரைக்ஸுக்காக நகர்த்தப்பட்ட ஆயுதமே கிடையாது. 10லிருந்து 15 நாள் அப்படின்னு அட்மோஸ்ட் எல்லா டீலையுமே நிறைவேற்றணும். இல்லைனா பேட் திங்ஸ் வில் ஹேப்பன், ஈரான் பெட்டர் நெகோஷியேட் அப்படின்னு ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். ஆனால் ஈரான் என்ன சொல்லுது? வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிப்ளமசி அண்ட் வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் வார். கமினியோட வார்னிங் என்ன தெரியுமா? US may be struck so hard that it cannot get back up. அமெரிக்காவை நாங்கள் தாக்குற வழியில், நாங்கள் தாக்குற முறையில் அவனுக்கு பேக்கப்பே இல்லாத அளவுக்கு நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு கமினி சொல்கிறார். இது சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே ரொம்ப நேர்மையாக பார்க்கணும். ஜூன் 2025 ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு முறை ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாரு. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர், வெறும் 30 நிமிடம். பாருங்கள், ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை B-2 பாம்பர்ஸ் வச்சு தாக்குனாங்க. அப்புறம் ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸை ரீட்டாலியேட் பண்ணிச்சு. அது பெரிய அளவுக்கு தாக்கப்படலை. ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு பில்டப், இப்போ ஒரு பெரிய அல்டிமேட்டம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். February 26 இன்னைக்கு ஜெனீவாவில் நியூக்ளியர் டாக்ஸ் நடக்க போகுது. ட்ரம்ப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஈரான் அடி பணியணும், இல்லைன்னா அவருடைய மிலிட்டரி ஆப்ஷன்ஸ் டேபிளில் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கேயாஸில் இந்தியா எங்கே நிற்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சபஹர் போர்ட், ஈரானுடைய சவுத் ஈஸ்ட் கோஸ்டில்
இருக்கிற இந்த போர்ட் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்னா, பாகிஸ்தான் வழியாக போக முடியாத இந்தியா, ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏசியா, ரஷ்யா, யூரோப் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரே ஒரு போர்ட் போதும். இந்தியா ஏற்கனவே $500 மில்லியன் ஆல்மோஸ்ட் 4000 கோடி ரூபாய் இந்த போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. 2024 10 வருடத்துக்கான கான்ட்ராக்ட் இந்தியா சைன் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் வேவர் ஏப்ரல் 26, 2026 அதாவது இன்னையிலேருந்து வெறும் 2 மாதத்தில் எக்ஸ்பயர் ஆக போகுது. ட்ரம்ப் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கிறார், ஈரான் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற எந்த நாடாக இருந்தாலும் 25% அடிஷ்னல் டாரிஃப் அப்படின்னு. இந்தியா ஏற்கனவே 50% யூஎஸ் டாரிஃப் ஃபேஸ் பண்ணோம். அதோட இன்னும் 25% போட்டால் 75% டாரிஃபாக இருக்கும். இந்தியாவுடைய யூஎஸ் ட்ரேட் கஷ்டமாகும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருப்பியும் 9%க்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு போயாமன் டாரிஃப் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது இந்தியாவுடைய ப்ராப்ளமா இல்லை இந்தியாவுடைய லெவரேஜா அப்படின்னு நாம் இப்போ பார்க்கணும். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகிற போர் இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளமா, இந்தியாவுக்கு ஒரு லெவரேஜான்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆங்கிள் பாருங்கள். ஈரானில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட். ஜனவரி மாதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் தெஹ்ரானில் கிராண்ட் பஜாரில் எழுந்தாங்க. எக்கனாமிக் கொலாப்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், கம்யூனியோட ரெஜிமுக்கு எதிராக. அந்த ப்ரொட்டஸ்ட் இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. உள்ளே இருந்துக்கிட்டே ரெஜிம் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க. வெளியில் இருந்துக்கிட்டு ட்ரம்போடைய மிலிட்டரி த்ரெட். இது கம்யூனியோடைய ஃபைனல் சாப்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மன் நாட்டு தலைவர்லேருந்து வெஸ்டர்ன் அனலிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உலகத்தையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் கண்ட்ரோல் பண்ணுது. மொத்த உலகம் கன்சியூம் பண்ணுற க்ரூட் ஆயிலில் 21%, ஆமாம் 1/5 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் மற்ற நாடுகளுக்கு போகுது. இஃப் ஈரான் க்ளோசஸ் தட் ஸ்ட்ரெய்ட், அந்த கதவை மூடினாங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்து பேரலுக்கு $200 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன், இந்தியாவுடைய ஃபியூல் ப்ரைஸ் நேரடியாக இம்பேக்ட் ஆகும். இது இந்தியாவுடைய ப்ராப்ளம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு, எல்லாருடைய டைரக்ட் வாலெட்டுக்கும் இது இம்பேக்ட் ஆகும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈரான் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி இந்தியா. ஈரான் எப்படிப்பட்ட நாடு, கம்யூனி எப்படிப்பட்டவர், அந்த ரெஜிம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் பின்னாடி உள்ள கதை. அமெரிக்கா கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் வாய்ஸ் ஃப்ரம் குளோபல் சவுத் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. 2 பக்கத்துலையும் இந்தியாவுக்கு என்ட்ரி இருக்குது. ட்ரம்புக்கு இந்தியா கண்டிப்பாக தேவை. மேனுஃபேக்சரிங் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சைனா, டெக் பார்ட்னர்ஷிப், டிஃபென்ஸ் டீல், இப்படின்னு பல விஷயம் இருக்குது. ஈரானுக்கும் இந்தியா கண்டிப்பாக தேவை. ஈரானுக்கும் இந்தியா கண்டிப்பாக தேவை. சாங்ஷனோட நடுவில் சபகர் போர்ட்டை ஆப்ரேட் பண்ண வழி இந்தியா மட்டுமே தான். இந்த லெவரேஜை இந்தியா சரியாக யூஸ் பண்ணுனா நம்மளை யாருமே அடிக்க முடியாது. ஜெய்சங்கரோட பிளே புக்கை பாருங்கள். ஈரானை அவாய்ட் பண்ணலை, யூஎஸ்ஐ பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணலை, 2 சைடையுமே என்கேஜ் பண்ணுது. February 26 இந்த ஜெனீவா டாக்ஸ் இந்தியா சேனல் வழியாக மெசேஜ் போகுது. இந்தியாஸ் மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். அமெரிக்காவுக்கு செபகர் போர்ட் வெய்வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ண வேற வழியே இல்லை. ஈரானுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், டீல் பண்ணுங்க. ரெஜிம் சேஞ்சை விட டீல் வந்து பெட்டர். உங்கள் நாட்டில் ரெஜிம் சேஞ்சை விட அமெரிக்கா கிட்ட ஒரு டீல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு 2 சைட்லையும் மெசேஜ் இந்தியா அனுப்புது. இது இந்தியாவுடைய மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் செஸ் கேம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய பீசஸை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி அசஸ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். என்னுடைய அனாலிசிஸில் 70% சான்ஸ் ட்ரம்ப் ஸ்ட்ரைக்ஸ் பண்ண மாட்டார். ஜெனீவா டாக்ஸில் ஈரான் ஏதாவது ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணால் அதை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு கொண்டாடுவார். அவருக்கு டீல் தான் வேணும், வார் தேவை கிடையாது. ஆனால் 30% சான்ஸ் டாக்ஸ் வந்து ஃபெயில் ஆனால் லிமிட்டட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக நடக்கும். ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் பார்ட் 2 நடக்கும். ஈரான் ரீட்டாலியேட் பண்ணும்.
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் டெம்பரரி க்ளோஸ் ஆகும். இந்தியாவுக்கு ஷார்ட் டேர்மில் பெயின் வரலாம், ஆனால் லாங் டேர்ம் கெயின் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்குது. ஈரானுடைய நியூ ரெஜிம் இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்லியாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த சினாரியோலையும் நாம் லூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? வை? இந்தியாவுடைய நெய்பர்ஸில் யாருமே இந்தியா கூட இந்த லெவல் டிப்ளமசி ப்ளே பண்ண முடியலை. பாகிஸ்தான் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். சைனா மேலே யாருக்குமே ட்ரஸ்ட் கிடையாது. இந்தியா மட்டும்தான் ரெண்டு சைடுக்கும் உண்மையான ஒரு மிடில் பேத் ஆஃபர் பண்ண முடியும். இங்கே ஒரு பாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பாக பார்த்தாக்கணும். 1973 அரேப் இஸ்ரேல் வார் நடந்தது. ஆயில் எம்பார்கோ நடந்தது. இந்தியாவில் ஆயில் ஷார்ட்டேஜ் நடந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போ இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக் லிவரேஜே கிடையாது. ஆனால் இப்போ 2026 இந்தியா வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. இந்தியாவுடைய டோட்டல் மார்க்கெட்டை பாருங்க. இட் இஸ் 1.4 பில்லியன் மார்க்கெட். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆல்மோஸ்ட் $100 பில்லியன். யாருமே இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவை இக்னோர் பண்ண முடியலை. 1973 இந்தியா விக்டிமாக இருந்தோம். 2026 இந்தியா ஒரு பிளேயராக இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த டியாகோ கார்ஷியா அந்த ஐலாண்டில் இருந்து தான் ஜூன் 2025 B-2 பாம்பர்ஸ் ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது தெரியுமா? இந்தியன் ஓஷனில் இருக்குது. ட்ரம்ப் ஏற்கனவே ட்வீட் பண்ணியிருக்கிறார், டு நாட் கிவ் அவே டியாகோ கார்ஷியா. உடனே யூகே பிஎம் ஸ்டார்மர் சொல்கிறாரு, யூகே பேசஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் டியாகோ கார்ஷியாவில் இருந்து ஸ்ட்ரைக் நடந்தால் அது லிட்ரலி யாருடைய நெய்பர்ஹுட் தெரியுமா? இந்தியாவுடைய நெய்பர்ஹுட். இந்தியாவுடைய இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அது. இந்தியாவுடைய மேரிடைம் சாவரினிட்டி அது. இது இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் கால். இந்தியாவுடைய இந்தியன் ஓஷனில் யாரும் இந்தியாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு நாம் கிளியராக சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. 2030 இந்தியா வேர்ல்டு நம்பர் 3 எக்கானமி ஆகும்போது இந்த மொமெண்ட்டை நாம் யோசித்து பார்க்கலாம். இது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு மைல்ஸ்டோன். இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் பவரை மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணுற சாப்டர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறேன். ஒரு செஸ் பிளேயர் இருக்கிறாரு, அவருக்கு போர்டில் பார்க்கணும் குவீன், ரூக், பிஷப் எல்லாம். ஆனால் மிகவும் ஸ்கில்டு பிளேயர் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு, போர்டில் இல்லாத பீசஸை பார்க்கறது தான் வின்னர். இந்தியாவுடைய ஜெய்சங்கர் இந்தியாவுடைய போர்டில் இல்லாத பீசஸை பார்க்குறாரு. ஈரான் ரெஜிம் சேஞ்ச் ஆனால் சென்ட்ரல் ஏஷியாவில் இந்தியாவுடைய ஆக்சஸ் 100%. ஈரான் டீல் ஆனால் சபகர் போர் கண்டினியூ ஆகும். அமெரிக்கா ஹாப்பியானா டரிஃப் ரெடியூஸ் ஆகும். எந்த டிரெக்ஷனில் போனாலும் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வழி, ஒரு பாத் இருக்குது. அதுதான் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியோட பியூட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கௌத்தல்யா இருக்கிறார்ல, அவரு நம்ம அர்த்த சாஸ்திராவில் சொல்லியிருக்கிறது, 2400 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது, உன்னுடைய எனிமியோட எனிமி உன்னுடைய ஃப்ரெண்டு. ஆனால் அதை யூஸ் பண்ணுறவன் மட்டுமே ரொம்ப புத்திசாலி. இந்தியா இப்போ அந்த விஸ்டம், அந்த ஞானத்தை தான் ஃபாலோ பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2026 இந்தியா எங்கே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஈரான் வார் நடந்தால் இந்தியா கெயின் பண்ணுமா, லூஸ் பண்ணுமா? கமெண்டில் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் அதை 4 பேர் பார்த்து அது எப்படி என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே விட்டுடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், இதுதான் உண்மையான சினாரியோ அப்படின்னு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், because it's very 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 important. Thank you.